ஹாய் ஆல், திருநெல்வேலி ஸ்பெஷல் இடி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு சூடான கடாயில் தனியா, ஜீரகம், வெந்தயம், உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி சேர்த்து நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் மிளகும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இந்த தனியாலாம் இருக்குது பார்த்தீங்களா, காஞ்ச மிளகா, தேங்காய் எல்லாம் ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சூடான கடாயில் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், சீரகம், பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், பீன்ஸ், மாங்காய், கொத்தவரக்காய், பூசணிக்காய், கேரட், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, பெருங்காயம், கொஞ்சம் தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட என்ன நாட்டு காய்கறிகள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் மஞ்சத்தூள், தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்ருங்க. நல்லா கொதி வந்த பிறகு அரைச்ச பவுடரை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறின பிறகு இதில் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச துவரம் பருப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு கடைசியாக குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி. கடைசியாக நெய் விட்டுக்கோங்க. சூடான சாதத்தில் நெய் ஊற்றி இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன ரெசிபி பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.